இது வரைக்கும் என் குடும்பத்தில் யாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிச்சம் இல்லை தெரியுமா? ஏன் எல்லாரும் நேராக கூட்டுக்கே போயிடுவாங்களா? ஏய், நீ என்ன படிக்கிற? இன்ஜினியரிங் சார். ஈஸி. இன்ஜினியரிங் படிச்சுட்டா இப்படி குடிச்சிட்டு சுற்றுற? அதனால தான் சார் குடிச்சிட்டு சுற்றுறோம். சார் சார் யாரோ ஒருத்தன் கேட்ட உடைக்கிறான் சார். உள்ள இருக்கிறது யாருனாலும் சரி 5 நிமிஷம் டைம் தரேன். கதை வந்து வச்சிரு. நான் பாட்டுக்கு சரக்கு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவர் சூழ வண்ட ஒருத்தரும் எடுக்க மாட்டீங்க. ஐயா, வாசல்ல ஒரு 20-30 பேர் வந்து நிற்கிறாங்க. என்னையா பண்ணட்டும்? இருங்க நெப்போலியன், பயப்படாதீங்க. ஐயா, நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? நான் வந்துட்டே இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சரிங்க. சார், ஏய், உள்ள போக வேற வழி இருக்க. சார், ஒருத்தட்ட தான் துப்பாக்கி இருந்தது, அதையும் கழட்ட முடியல. ஒரு எடுத்து இருந்தா சார். டேய் சார், பத்தவை. டேய், வண்டி இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரெடியும்? பச்சை மறிக்கு கிளச் பிளேட்லாம் சூடாயிடுச்சு சார். ஒரு 10-15 நிமிஷம் ஆறப்பட்டால் தான் வண்டியை தொட முடியும். அம்மாக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். நீ தான் பார்த்து பண்ணி தரணும். மொத்த குடும்பம் சாப்பிட்றதே அந்த லாரி. ஹலோ நெப்போலியன், எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருங்க, பயப்படாதீங்க. நான் சொல்றது ஒழுங்காக கேளுங்க. நேராக மேலே இருக்கிற அந்த செல் கிட்ட போங்க. தள்ளியா? அங்கே ப்ளூ ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. சரி. இல்லை வேணாம். நீங்கள் அந்த காலேஜ் பசங்க எவங்கிட்டயாவது வீடியோ கால் பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஏமா, உன் ஃபோனில் வீடியோ கால் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். ஐயா, நான் அது வந்து பண்ணுறேன். ஐயா, ஐயா, இப்படி வச்சு பேசுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ப்ளூ ஷர்ட் கார்னர். நீதா சார். முன்னாடி வா. என்ன தெரியுதா? தெரியுது சார். வெளியில் இருக்கவங்க ஆளுகிட்ட பேசு. நீங்கள் தேடிட்டு இருக்கிற சரக்கு இங்கே இல்லை. உங்களை மட்டும் திறந்து விடுறேன்னு சொல்லு. ஆனால் உள்ளே இருக்கிற எங்கள் ஆள்களுக்கு இது ஆகக்கூடாது. சரி சார், எனக்கு ஒரு ஃபோனை கொடுக்க சொல்லு சார். நெப்போலியன், உங்கள் ஃபோனை கொடுங்க. சரிங்க ஐயா, கொடுப்போம் ஃபோன். இந்தாங்க சார். ஊருக்கு போனோன்னு முதல்ல ஜியோ வாங்கினேன். அங்கே பாரு, அவர் வீடியோ கால் பேசுகிறாரு. நீ இன்னும் டவர் தேடி சுற்றிட்டு இருக்க. அன்பு, யாரு? நான் சங்கர் பேசுகிறேன். எங்கடா இருக்கு? உங்ககிட்ட எப்படா போனு? சாரு, போலீஸ் லைனில் இருக்காங்க. டீலிங் பேசுகிறாரு. கதவை திறந்து விட்றாங்களா? ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பண்ணா சேஃபா சொல்றேன். கடைசி கூட தானே வந்தாரு. சார் வீடியோ கால் தான் இருக்காரு. அன்பு, எனக்கு மட்டும் புரியல மாதிரி சொல்றேன். அது அண்ணன் இதுதான் போலீஸ் சார். அதான் லைனில் இருக்கார் சொன்னேன். உள்ளே இருக்காரு. ஆமாம் அன்பு. சரி நான் ஒன்றும் பண்ணல. வெளியிருந்து ஒருத்தர் வர மாட்டான். என் சைடுல இருந்து யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் திறந்து விட்டு உடனே நீங்க பாட்டுக்கு வந்துட்டே. நீங்க ஓகே சொல்லு. சரி அன்பு, டீலிங் ஓகே சார். நீங்கள் திறந்து விடுங்க. அடே, எல்லாரும் பேக் வர சொல்லு. செல்லை திறந்து விடுங்க. சரிங்க ஐயா. அங்கே யாருக்கும் எதுவும் ஆகாது. நீங்கள் சேஃபாக வெளியே வந்துடலாம். சரிங்க. மாட்டம் 7 பேரும் கீழே வேலை செய்கிறவங்க சார். கதவை திறந்து விட்றாங்களா? ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதான் லைனில் இருக்கார் சொன்னேன். ஆமாம் அன்பு, இங்கே தான் திறந்து விட்டுருங்கப்பா. ஓகே சார். சார், வண்டி ரெடி, போகலாமா ஒரு சார்? நிமிஷம் இருடா. ஐயா, நெப்போலியன், திறந்துட்டீங்களா? திறந்து விட போகிறேன் ஐயா. இருங்க திறக்காதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளுங்க. எதுங்க? உள்ளே இருக்கிறவங்க பேர் கேளுங்க. சரிங்க ஐயா. உன் பேர் என்னப்பா? ஹிட்லர். உன் பேர்? கோபால். உன்னோடது? சங்கர். நீ? மூர்த்தி. அவன் யாரு? ஏம்பா,
உன் பேர் என்ன? என்னையா உனக்கு காது கேட்காதா? என்னாச்சு? அண்ணன் உள்ள இருக்காரு. யாருன்னு தெரியாம தான் தூக்கியிருக்காங்க. முதல்ல அண்ணன் சேஃபா வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற எவனையும் உயிரோட விட வேணாம். ஏய், உன் பேர் என்ன? ஐயா, ஒருத்தன் பேர் சொல்ல மாட்டேங்கிறான் ஐயா. அப்ப பின்னாடி வாங்க. அவன் தான் அடையக்கலாம். அவன் வெளியே வந்தா உங்க யாரையும் உயிரோட விட மாட்டான். எக்காரணத்து ஒண்ணு கதவை திறந்துடாதீங்க. பின்னாடி வாங்க. சாவி குடு. நெப்போலியன், சாவி குடு. சீக்கிரம் வா, கிளம்பலாம். தில்லி எங்கே? அதோ டவரில் நாங்கள் இருக்கா சார். வா. சாவி எடு. சாவி தூக்கு போடு. குடு. தில்லி, தில்லி, வந்து வண்டி எடு. இன்னும் 40 கிலோமீட்டர் தான். சீக்கிரம். என்னாச்சு? போலாம். என்ன? தூக்கி போடு. சாவியை தூக்கி போடு. ஏய், தூக்கி போடு. வெளில வந்தா கொன்னுடுவேன். என் புள்ள சார் ஒரு குழந்தைய பெற்றுட்டேன். நமக்கு சாவே இல்லைல்ல சார். அப்படியே என் கண்ணு சார். மூக்கு நெத்தி எல்லாம் அவங்க அம்மா மாதிரி. அவளுக்கும் இப்படித்தான். சிரிச்சா கண்ணத்தில் குழி விடும். அவளும் இருக்கா சார். எப்படி நிற்குது பாரு சார். ஒரு கொலைகார பொண்ணு மாதிரி நிற்குது. போலீஸ்கார பொண்ணு. ஆமா டில்லி. இப்பவே போய் அதை தூக்கணும் போல இருக்கு சார். அப்ப சீக்கிரம் வா. சீக்கிரம் போனா சீக்கிரம் பார்க்கலாம். பாத்துரும் இல்லை சார். கண்டிப்பா டில்லி. இன்னும் எவ்வளோ தூரம் சார் போகணும்? அண்ணே பாதி தூரம் வந்தாச்சுண்ணே. மலை ஏறி இறங்குனா ஆஸ்பத்திரி. வா சார் போகலாம். டிப்ஸு, வண்டி கிளம்பிடுச்சு. அவன் பேர் டில்லி. நீ முதல்ல அவனை தட்டினாதான் போலீஸ்காரங்களை நெருங்க முடியும். அவன் பேர் என்ன சொன்னேன்? டெல்லி டெல்லி